பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங் டே 2. இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட் டேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மெஷர்மெண்ட் டேப்பில் எப்போயுமே நீங்கள் எந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே ஜீரோலேருந்து தான் நீங்கள் வேல்யூ பண்ணி மெஷர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 inch மெஷர் பண்ணுறீங்கன்னா இப்படி 1லேருந்து இந்த மாதிரி 5 வரைக்கும் மெஷர் பண்ணக்கூடாது. ஃப்ரம் த ஜீரோலேருந்து தான் எந்த மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து வேல்யூ பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மெஷர்மெண்ட் டேப்பில் உள்ளே இருக்க இந்த மைன்யூட் லைன்ஸ்க்கெல்லாம் என்ன வேல்யூன்றதை பார்க்கலாம். 2லேருந்து 3 வரைக்கும் இங்கே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2க்கு பக்கத்தில் வர இந்த சின்ன லைன் 2.1ன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்த வர லைன் 2.2ன்னு சொல்லலாம், இல்லைனா 2.25ன்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் லைன் 2.3, 2.4. இந்த லைனுக்கு வந்துட்டு 2 வேல்யூ இருக்குது. இந்த தேர்ட் லைனுக்கு 2க்கு அப்புறம் வரனால இது 2.3 ஆர் 2.4. அண்ட் இந்த பெரிய லைன் வந்து 2.5, அதாவது 2.5 inches. அதுக்கு அடுத்து வர சின்ன லைன் 2.6. ஸோ அதுக்கடுத்து வர கொஞ்சம் ஒரு பெரிய லைன் இருக்கும், அது வந்து 2.25, 2.7ன்னு சொல்லலாம், 2.75ன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வர வேல்யூ வந்துட்டு 2.8 and 9. 3 and 4க்கு எப்படி இந்த ஒரே வேல்யூ கொடுத்தோமோ அதே மாதிரி 8 and 9க்கும் நீங்கள் இந்த ஒரே வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் 3. இப்போ 6க்கு அப்புறம் வந்தாலும் அதுதான், 8க்கு அப்புறம் வந்தாலும் அதுதான். இப்போ 6க்கு அப்புறம்னா 6.1, 2, 3 and 4, 6.5, 6.7, 0.8, 0.9. எதனால் நம்ம 3 and 4க்கும் 8 and 9க்கும் ஒரே லைன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சென்டிமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ஸ் எல்லாமே டிவிசபிள் பை 10. இதில் வந்து உங்களுக்கு 10 digits இருக்கும். இன்ச்சஸ் எல்லாமே டிவிசபிள் பை 8 தான். உள்ளே உங்களுக்கு 8 வேல்யூஸ் தான் வரும். அதனால தான் நம்ம 0.3, 0.4க்கும் இந்த ஒரே வேல்யூவும் 0.8 and 0.9க்கு ஒரே வேல்யூ மார்க் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டே 3ல மீட் பண்ணலாம். பாய்.